தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-26 இன்னும் சற்று நேரத்தில் தாக்கலாக இருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டினுடைய எல்லோருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு பொருளாதார ஆய்வறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. என்னென்ன திட்டங்கள் எல்லாம் புதிதாக கொண்டு வரப்பட இருக்கின்றன, அதே போன்று தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்கான என்னென்ன முயற்சிகள் எல்லாம் புதிய முன்னெடுப்புகள் எடுக்க இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இன்றைய தற்பொழுது நம்முடைய அமர்வில் கூடுதலாக திமுகவிலிருந்து சேலம் தரணிதரன், அதே போன்று இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் ரகுநாதன் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். இருவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ரகு சார், இப்போ பொருளாதார ஆய்வறிக்கையில் ஹைலைட் பாயிண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. 2024-25 இருந்தும் 2025க்கு என்ன டார்கெட்டோட இது வந்திருக்குது, என்னென்ன புதிய முயற்சிகள் கை கொடுத்திருக்குதுன்னு அப்படி எடுத்துக்க முடியுதுல? வணக்கம் ரேகன். இன்றைய நாள் பட்ஜெட் தமிழகத்திலே சப்மிட் பண்ண போறது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் பட்ஜெட்டாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒரு பக்கத்துல மிக கடுமையான முயற்சிகள், புதிதான இண்டஸ்ட்ரீஸ் இங்கு வருவதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மறுபக்கத்துல வேலை வாய்ப்புகளை பெருக்கணும், அதுவும் அதிகம் படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் தமிழகத்துல உருவாக்கப்பட வேண்டும் என்ற எஃபெக்ட் இருக்கு. மூன்றாவது பக்கத்துல பார்க்கும் பொழுது மாநிலத்தினுடைய கடன் சுமை அதிகமாயிட்டு இருக்கிறத பார்க்கணும். நான்காவதாக மத்திய அரசிலிருந்து வரவேண்டிய நிதி ஆதாரங்கள் குறைந்து வருவதை பார்க்கிறோம். ஐந்தாவதாக ஏற்கனவே அரசு எதிலெல்லாம் விலையேற்றம் செய்யலாமோ அனைத்திலும் மிக கடுமையான விலையேற்றங்களை செய்திருப்பதையும் பார்க்கிறோம் கடந்த 3 வருடங்களில். அது சொத்து வரியாக இருக்கலாம், மின் கட்டணமாக இருக்கலாம், எந்த விதத்திலாவது வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய அனைத்து வழிகளும் அரசினால் செய்யப்பட்டு விட்டது. ஆறாவதாக சமுதாயத்திலே பாதிக்கப்பட்ட நலிந்த மக்களுக்கான கை தூக்கிவிடும் திட்டங்கள் அதிக அளவுல இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. அது இலவச திட்டம்னு சொல்லிவிட முடியாது, அது நலிந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய திட்டங்கள்னு எடுத்துக்கலாம். ஏழாவதாக புது அதிகமான திட்டங்களும் தமிழகத்துல இந்த கடந்த 3 ஆண்டுகளிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அது வீடு தேடி கல்வி அல்லது மருத்துவம் அல்லது முதலமைச்சரின் மருத்துவ நிலையங்கள், எவ்வளவோ சொல்லிட்டே போலாம். இது மாதிரி இவை அனைத்திற்கும் ஆதாரம் நிதி. அந்த நிதி தரக்கூடிய ஒரே வாய்ப்பு தொழிற்சாலைகள், தொழிலகங்களின் இயக்கம் தான். இன்றைய காலகட்டத்திலே தொழிற்சாலைகள், தொழிலகங்கள், சிறு குறு தொழில்கள் திக்கு தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எக்ஸ்டர்னல் இம்பாக்ட் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம், அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாதிப்படையக்கூடிய காலகட்டம். உள்நாட்டிலே வாகனத்தினுடைய சேல்ஸுகள் கம்மியாகிக் கொண்டு வருகிறது. ஜிஎஸ்டியினுடைய கடுமையான ஒரு கழுத்து அரிக்கும் செயல் இப்பொழுது கண்ணால் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ தொழிற்சாலைகளையும் பெருக்குவது உடனடியான கஷ்டமான ஒரு தீர்வா இருக்கும். பங்கு சந்தையினுடைய வீழ்ச்சி, அதிகம் பணம் இருக்கக்கூடிய புழங்கக்கூடிய நபர்களிடமே பணம் முடங்கி இருப்பதை காட்டுகிறது. ஆர்பிஐ வட்டி விகிதத்தை குறைத்தாலும் அது போராது என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. இன்றைக்கு இன்ஃபிளேஷன் அதிகமாயிற்று. சாமானிய மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிருக்கிறது. கடன் இல்லாதவர்கள் யாரும் இல்லை என்ற ஒரு நிலை தமிழகத்திலே அல்லது இந்தியாவிலேயே ஏற்பட்டுவிட்டது. இத்தனை இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கோட நம்ம இந்த பட்ஜெட்டை அணுகிறோம். அனைவருக்கும் உண்டான வளர்ச்சி அப்படின்றதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு வர்றது. பணம் இல்லை, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அப்ப சட்டியில் இல்லாத பொழுது புத்தியினால் நாம் இதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைய பட்ஜெட்டிலே குறிப்பாக தொழிற்சாலைகள், தொழில் வரவுகள், புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன தரப்படுகிறது, என்னென்ன நம்ம கை தூக்கி விட போகிறோம், நலிந்த தொழில்களுக்கு என்ன செய்து கொடுக்க போகிறோம்,
பில்டிங் கட்டுறது, சப்சிடி கொடுக்கறது, லோன் கொடுக்கறது அப்படின்றது ஒரு புறம், அல்லது வரக்கூடிய புது டெக்னாலஜியினுடைய தாக்கத்திலிருந்து எப்படி மீட்டெடுக்க போகிறோம், அல்லது அமெரிக்க டாரிஃபிலிருந்து எக்ஸ்போர்ட்டர்ஸை எப்படி காப்பாற்ற போகிறோம், இதெல்லாம் பார்க்கணும். தமிழகத்தினுடைய பட்ஜெட் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்றது இன்றைக்கு தெரிந்துவிடும். ஒரு பக்கம் எலெக்ஷன் வரக்கூடிய காலகட்டம், மறுபக்கம் செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏற்கனவே நமது செலவினங்களை குறைக்கக்கூடிய வகையிலே இல்லை. எல்லா செலவினங்களும் முடிந்த அளவு தேவையான செலவுகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். வாங்கும் கடன் நியாயமாக இருக்கலாம், ஆனால் அதை திருப்பி கொடுக்கக்கூடிய திறன் தொழிலகங்களில் இருந்து தான் வர வேண்டியிருக்கும். அப்போ இந்த பட்ஜெட் அனைத்து நபர்களிடமும், படித்தவர்களிடமிருந்தும் இதை எப்படி மாற்றி அமைக்க போகிறார்கள், இதை எப்படி மாற்றி அமைக்கப் போகிறார்கள், இன்றைய தேதியிலே இதை எப்படி கையாளப் போகிறார்கள் என்பது ஒரு கவனமாக நாம் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு பட்ஜெட். ரொம்ப முக்கியமான இடத்துல நகர்த்திருக்கீங்க ரகு. இதுல இப்போ ஒரு பக்கம் இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்திக்கான அதிகளவு பங்குகளை தமிழ்நாடு கொடுக்கிறது. ஏறக்குறைய 9% மேலான பங்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதற்கு நேர் எதிராக தமிழ்நாட்டினுடைய கடன் சுமையும் அதிகரிச்சிருக்குது இல்லையா? அதே மாதிரி கடன் சுமை அதிகரிக்கிறது, இந்தியாவுக்கான உள்நாட்டு உற்பத்தியில் அதிகளவு பங்களிப்பு கொடுக்குறாங்க. அதற்கு மூன்றாவது கோணமாக சமூக வளர்ச்சி திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அப்படின்றப்போ இந்த முக்கோண பொருளாதார கட்டமைப்புக்குள்ள தமிழ்நாடு என்ன மாதிரியான பொருளாதார மேம்பாட்டு பணிகளை என்ன வியூகத்தோட செயல்படுறாங்கன்னு எடுத்துக்க முடியும்? இது நம்ம எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெளி தாக்குதல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த முயற்சியாக விட்டாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பருவ தாக்குதல் வருது அப்படின்னாக்கா, பருவநிலை தாக்குதல்கள் அல்லது புயல் வருது அப்படின்னா நம்ம தான் அதை சரிப்படுத்திக்க வேண்டியிருக்கு. அதற்கு எந்த விதத்திலும் உதவிகள் வேற வரக்கூடிய இடங்களிலிருந்து வர தயக்கம் பார்க்கிறோம். ஒரு எதை எடுத்தாலும் போராடி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். நியாயமாக பீஸ்ஃபுல்லாக போக வேண்டிய ஒரு தருணங்கள் கூட இன்றைக்கு நம்ம ஆர்கியூ செய்யப்பட்டு அல்லது போராடி அல்லது மிக அதிக முயற்சிகளை எடுத்துத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடிகிறது தமிழகத்தினர். ஏற்கனவே ஆரம்பித்து வைத்த சில திட்டங்கள் அதை கண்டினியூ பண்ணிதான் ஆகணும். அதுல இன்னும் நிறைய பேரை உள்ளடக்கம் செய்துத்தான் ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட பல முயற்சிகள் அனைவராலும் பாராட்டப்பட்டு வந்திருக்கிறது. குழந்தைகளுக்காக ஏற்படுத்தப்படக்கூடிய முயற்சிகள் அனைவராலும் பாராட்டப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பாதுகாப்பதிலே இந்திய அளவிலே கடந்த ஓராண்டு மட்டுமே 7500 பேட்டன்ட் தமிழகத்திலிருந்து பதிவாகி இருக்கிறது. பேட்டன்ட் என்றால் இனோவேஷன், பேட்டன்ட் என்றால் கண்டுபிடிப்பு, புதுமையான சில தொழில்களுக்கு இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய இளம் தொழிலதிபர்கள் கண்டுபிடித்ததை பார்க்கிறோம். அப்போ இதற்கு அடுத்த ஸ்டேஜ் தான் முக்கியம். அவர்களை எப்படி மீட்டெடுக்க போகிறோம், அவர்களை எப்படி வளர்க்க போகிறோம், அவர்களை எப்படி பொருளாதார ரீதியாக கொண்டு போக போகிறோம். நேற்றைய அறிவிப்புல பார்க்கிறது பொருளாதார அறிக்கையில பார்க்கிறது தமிழகம் 8% வளர்ச்சியை பெருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த 8% வளர்ச்சி போராது, நமக்கு கிட்டத்தட்ட 12% வளர்ச்சி நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ அந்த 12% வளர்ச்சியை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ், இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எக்ஸ்போர்ட் கண்டிஷன்ஸ், இதிலிருந்து நம்ம எப்படி பெறப்போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். புதிதாக வரக்கூடிய நிறுவனங்கள் இப்பொழுது பரவலாகவும் வந்து கொண்டிருக்கிறது. அது போராத ஒரு நிலையும் பார்க்கிறோம். இப்போ தென் தமிழகத்திலே கிட்டத்தட்ட பாதி அளவு தான் ஜிடிபியினுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது சென்னையிலும் கோயம்புத்தூரிலும் தான் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். தென் மாவட்டங்களிலும் சேலம் போன்ற மாவட்டங்களிலும் இன்னும் தொழில் வளர்ச்சிகள் அதிகமாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ புதிதாக நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கிறது. இப்போ இதுல நேற்றுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கையில 5வது பகுதியா சொல்லப்பட்டிருக்க ஒரு அம்சம், பெருநகரம் ஒன்று மட்டும் மையமாக வைத்து இயங்கும் மகாராஷ்டிரா, கர்நாடகா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களைப் போலன்றி தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கானது மாநிலம் முழுவதும் உள்ள நகர்ப்புற மையங்களில் பரவலாக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, சேலம் போன்ற நகரங்களில் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்குவதோடு
நகர்ப்புற ஊரக இடைவெளிகள் குறைக்க உதவி இருக்குது அப்படின்றாங்க இல்லையா? இது நீங்க சொல்றதுல லாஜிக்கா செட் ஆகலையா? அது ஒரு பக்கம் நார்த் வட தமிழ்நாட்டினுடைய வளங்கள், குறிப்பா நீங்க சொல்லணும்னா கோயம்புத்தூர் சென்னை தான் அதிக கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க அப்படின்றப்போ பொருளாதார ஆய்வறிக்கையினுடைய 5வது பகுதி சொல்லக்கூடியது சரியானதா இருக்குமா? சரிதானே. அதாவது ஒரு பிரச்சனையை நம்ம அதை முன்னெடுக்கிறோம், இதை நம்ம டீசென்ட்ரலைஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறோம். இப்போ கடந்த ஓராண்டுல தூத்துக்குடியில மட்டும் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி முதலீடுகளை ஈர்க்கப்பட்டிருக்கு. அவை நடைமுறை வருவதற்கு இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகள் தேவைப்படும். அப்போ இது பேலன்சிங் ஆகும். ஒரு பிரச்சனையை நம்ம அணுகிட்டு இருக்கிறோம், அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுகிட்டு இருக்கிறோம், அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். அந்த முக்கியத்துவம் போருமா அப்படின்னாக்க விதைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த விதைகள் முளைப்பதற்கு சில ஆண்டுகள் பிடிக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டெப்பா போய்கிட்டு இருக்கிறோம். வர்றவங்களை நம்ம முதல்ல தமிழகத்துக்கு இருக்கணும், அதுக்கப்புறம் எங்க போறாங்கன்றத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, எந்த இடம் அவங்களுக்கு வசதியாக இருக்கும். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை நான் பார்ப்பது இப்போ ஹொசூர் பகுதியை பார்த்துக்கிட்டீங்கன்னா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட பார்த்துக்கிட்டீங்கன்னா மிக அதிகமான புது தொழிற்சாலைகள், தொழில் பேட்டைகள் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக சேலத்தை பொறுத்தவரையில் சேலம் உருக்காலை இப்பொழுது டீசென்ட்ரலைஸ் ஆகப்படுகிறது. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கள் காணாமல் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதையும் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் தேவைப்படுகிற ஒவ்வொரு நியாயங்களை அலசி ஆராய்ந்து அதற்கு உண்டான திட்டங்களை வகுக்க வேண்டியது நமது தமிழகத்தினுடைய பொறுப்பு. இதுல செயல்படக்கூடிய அமைச்சர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். ஒன்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, இரண்டாவது தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா அவர்கள், மூன்றாவது ஐடி இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சி PTR பழனிவேல் தியாகராஜ். இவர்கள் மூவருமே நன்றாக பர்ஃபார்ம் செய்யக்கூடிய அமைச்சர்கள் என்று பெயர் எடுத்தவர்கள், சுத்தமான கைகள் உடையவர்கள், எண்ணங்கள் தூய்மையானவை, கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்றது நிரூபணமான ஒரு உண்மைகள். இவர்களது உழைப்பு சாதாரணமானதல்ல. இவர்களுக்கு முதலமைச்சர் கொடுக்கும் ஊக்கமும் ஆக்கமும் நம்பிக்கையும் சாதாரணமானது இல்லை. கிட்டத்தட்ட 6 நாடுகளுக்கு முதலமைச்சரே நேரடியாக சென்றிருக்கிறார். தொழில்துறையை பற்றிய அறிவிப்புகள் இப்பொழுது ஆல்மோஸ்ட் எவ்ரிடே வந்துகிட்டு இருக்கு. இந்த தொழிற்சாலையை தொடங்கி வைப்பது, இந்த தொழிற்சாலையின் விரிவாக்கத்தை காண்பது, கிட்டத்தட்ட 8 மாதங்களிலே ஒரு 7,000 கோடி முதலீட்டில் இயங்கக்கூடிய புது ஆலை உருவாக்கத்திற்கு வருகிறத தமிழகத்துல பார்க்க முடிகிறது. நார்மலா இத மாதிரி ஒரு ஆலை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 18 மாதம் பிடிக்கும். அப்ப ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்க பாக்குறோம். இம்ப்ரூவ் பண்றது போருமானா அதுக்கு என்றைக்குமே போராதுன்னு தான் நாங்க சொல்லுவோம். ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதனுடைய எஃபிஷியன்சியை நம்ம எவ்வளவு பண்ணாலும் நம்ம என்ன சொல்லுவோம், 100 தான் நமது இலக்குன்னு சொல்லுவோம். அதற்கு கீழே எது எடுத்தாலும் நமக்கு திருப்தி அளிக்காத ஒரு நிலைத்தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் போருமான்றதுதான் என்னுடைய கவலை. என்னுடைய கவலை மத்திய மாநில அரசு ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்காமல் தள்ளி போவதை பார்க்கிறோம். இது கடினமான ஒரு செயல், வேலை வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்க வேண்டும். என்ன பண்றது, இது பொலிட்டிக்கலாவும் அணுக வேண்டி இருக்கிறது, இது சூழ்நிலையின் காரணமாகவும் அணுக வேண்டி இருக்கிறது. இந்த பட்ஜெட், மத்திய அரசினுடைய பட்ஜெட்ல தமிழகத்திற்கு எந்த நிதி பங்களிப்பும் இல்லாமல் இருப்பதே ஒரு சூழ்நிலை. அப்ப எங்கிருந்து உதவி வர வேண்டுமோ அந்த உதவி வர தயக்கப்படும் பொழுது அல்லது தடங்கல்கள் ஏற்படும் பொழுது நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கு. தங்கம் தென்னரசு முனைப்பு எடுப்பார் என்று நம்புகிறோம். நன்றி.